ரமலான் திருநாளையொட்டி இஸ்லாமியர்களுக்கு மருத்துவர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். உலகில் அமைதி, வளம், மகிழ்ச்சி, கல்வி, வளர்ச்சி, நல்லிணக்கம், சகிப்புத்தன்மை, சகோதரத்துவம் ஆகியவை பெருகுவதற்காக பாடுபடுவதற்கு இந்த நன்னாளில் அனைவரும் உறுதி ஏற்போம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நோன்பு பாவங்களிலிருந்து காக்கின்ற கேடயமாகும். எனவே நோன்பாளி கெட்ட பேச்சுக்களை பேச வேண்டாம், தேவையற்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று இறைத்தூதர் கூறியதாக இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார். ரமலான் திருநாள் என்பது ஒரு புனிதமான அனுபவமாகும். இஸ்லாம் எத்தகைய நன்னெறிகளை கற்பிக்கிறதோ அவை அனைத்தையும் இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கும் காலம்தான் ரமலான் திருநாள். இஸ்லாம் கற்பிக்கும் நன்னெறிகளில் முதன்மையானது மதுவை விலக்குதலாகும். மது அருந்துவதும் மதுவை உற்பத்தி செய்து விற்பதும் சாத்தானின் செயல்கள் என்று நன்னெறி நூலான திருக்குரான் கூறுகிறது. ஆனால் அறத்தையும் நன்னெறியையும் கடைபிடிக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் கூட இஸ்லாமியம் கூறும் நன்னெறிகளுக்கு மாறாக மதுவை விற்றுத்தான் ஆட்சி நடத்துகின்றனர். தமிழ்நாட்டின் எந்த மூலையில் நின்று திரும்பி பார்த்தாலும் 4 திசைகளிலும் 4 மதுக்கடைகளை பார்க்க முடியும் என்ற அளவுக்கு நிலைமை மோசமடைந்திருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும், மதுவில்லா தமிழகம் வேண்டும் என்பதே நமது விருப்பம். அந்த ஆசை நிறைவேற வேண்டும். உலகெங்கும் வாழும் மக்களிடம் அன்பு, நல்லிணக்கம், சகிப்புத்தன்மை, சகோதரத்துவம், ஈகை உள்ளிட்ட நற்குணங்கள் பெருகவும், அமைதி, வளம், முன்னேற்றம், ஒற்றுமை, மகிழ்ச்சி ஆகியவை தழைக்கவும் உழைக்க இந்த புனித நாளில் நாம் அனைவரும் உறுதியேற்போம் என்று மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதேபோல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ரமலான் திருநாளை கொண்டாடும் இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்கும் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இஸ்லாமிய நாட்காட்டியின் 9வது மாதமான ரமலான் மாதத்தில்தான் இறை தூதர் நபிகள் நாயகத்திற்கு குரான் வெளிப்படுத்தப்பட்டது என்பதால் அதை குறிக்கும் வகையில்தான் இந்த மாதத்தில் இஸ்லாமியர்கள் பகல் நேரத்தில் நோன்பிருந்து நபிகளையும் குரானையும் போற்றுகின்றனர். இஸ்லாத்தின் புனிதமான 5 கடமைகளில் முக்கியமானது ரமலான் மாதம் முழுவதும் சூரிய உதயம் முதல் மறைவு வரை மேற்கொள்ளப்படும் நோன்பாகும். நோன்பு காலத்தில் மற்றவர்களுக்கு உதவுதல், காலையில் உட்கொள்ளும் உணவையும் மாலையில் நோன்பு திறந்ததும் உட்கொள்ளும் உணவையும் அனைவரும் பகிர்ந்து உண்ணுதல், யாரிடமும் மோதலில் ஈடுபடாமல் இருத்தல், தீய வார்த்தைகளை பேசாதிருத்தல் ஆகியவற்றை நோன்பு காலத்தில் இஸ்லாமியர்கள் தவறாமல் கடைபிடிக்கின்றனர். அந்த வகையில் இஸ்லாமியர்களை உன்னதமாக்கும் திருநாளே ரமலான். இஸ்லாம் போதிக்கும் பாடங்கள் மதங்களை கடந்தவை. இதை உணர்ந்து உலகில் அமைதி, வளம், மகிழ்ச்சி, கல்வி, வளர்ச்சி, நல்லிணக்கம், சகிப்புத்தன்மை, சகோதரத்துவம் ஆகியவை பெருகுவதற்காக பாடுபடுவதற்கு இந்த நன்னாளில் அனைவரும் உறுதி ஏற்போம் என்று கூறிக்கொண்டு இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அன்புமணி குறிப்பிட்டுள்ளார்.